அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம இன்னைக்கு ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி பிளாக் அண்ட் ஒயிட்ல அழகிய சிவன் கண் பேஸ்கெட் ஒன்று போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல பிளைன் கருப்பு கலரும் மேலே வரும்போது ஒயிட், அதாவது ஆஃப் ஒயிட் கலர்ல போட்டிருக்கேன். இதற்கு வந்து நம்ம உருட்டு கைப்பிடி பண்ணியிருக்கோம். இந்த உருட்டு கைப்பிடி பண்ணுவது எப்படி அப்படிங்கிற வீடியோவை இதற்கு முன்னாடி வீடியோக்கள்ல நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வியூவர்ஸ்க்கு எங்க சேனலை சஜஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 8 அடி நீளத்தில் நான் 30 ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். முழுசுமே கருப்பு கலர் பேஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். மேலே அப்போ தான் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிவன் கண் போடும்போது நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து 30 ஒயரும் பேஸ்மெண்ட்டுக்கு கருப்பு கலர் வெட்டி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 8 அடி நீளத்தில். இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கான ரன்னிங் ஒயரும் கருப்பு கலர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எப்பவும் போடுற மாதிரி ஸ்கொயர் நாட் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வெட்டி வச்சிருக்கிற ஒயரை சமமாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரும் அதே அளவு வைக்கக்கூடாது. அதாவது பேஸ்மெண்ட்டில் போடுற ரன்னிங் ஒயரை அதே அளவு வைக்காமல் 20 சென்டிமீட்டர் கம்மியாக வைக்கணும். இதை விட 20 சென்டிமீட்டர் கம்மியாக வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 20 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வச்சுட்டு இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் 3 அடி ஒயர் இந்த பக்கம் விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், விட்டுட்டு இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த பக்கம் குறைவாக 3 அடி விட்ட ஒயர் இருக்குது. இது ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ இது மேலே இந்த ஸ்கொயர் நாட் எப்பவும் போடுற மாதிரி தான் இந்த ஒயரை 2ஆக மடித்து வச்சுருக்கோம். இதற்கு முன்னாடி ஸ்கொயர் நாட் போட தெரியாதவங்க ஸ்கொயர் நாட் போடுவது எப்படி அப்படின்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்மளுடைய முதல் ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ண ஒயர் அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்காக இப்படி பாருங்கள், நம்மளுக்கு சமமாக வந்திருக்கு. சப்போஸ் சமமாக வரலின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அடுத்த ஒயரும் அதே மாதிரி தான் அதே ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒயரை இரு சமமாக மடிச்சுக்குங்க. சமமாக மடிச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி பேசிக் ஸ்கொயர் நாட் வச்சு 30 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போவும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டே வரணும். இதுவும் நம்மளுக்கு சமமாக வந்திருக்கு. வரலினா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கங்க. 30 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி ஆரம்பித்தோம். 30 ஒயர் வெட்டி வச்சிருந்த 30 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் ரன்னிங் ஒயரை விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த 3 அடி ஒயரை அதே அளவு வச்சு மடக்கி வெட்டிடுங்க. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே நம்ம 13 லைன் போட்டு வர போகிறோம். இப்போ இது வந்து நம்ம பிளாக்கே ஜாயின் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயர் எதுன்னு தெரியாது. அதனால இந்த முதல் ஒயருக்கு நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை அளந்துக்கலாம். அளந்துட்டு 2ஆவது லைன் ஜாயின் பண்ணிவிட்டு மொதல் ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேசிக் லைன்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி மடக்கி அந்த பழைய ஒயர் அளவுக்கே விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எப்பவும் போல் வளர்த்து கொண்டு வரணும். கடைசியில் வந்து வெட்டிடணும். இந்த மாதிரி 13 லைன் பின்னணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன்லேருந்து கீழே 6 லைனும் மேலே 6 லைனும். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். முடிக்கும்போது முடிகிற இடத்துலையும் முடிச்சு போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி முடிச்சுட்டு மேலே 6 லைன் கீழே 6 லைன் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இனிமேல் நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்க வேண்டியதில்லை. ஜாயின் பண்ண ஒயர்லேயே ஜாயின் பண்ணுறதுனால அப்படியே பின்னிட்டு வரலாம். இந்த மாதிரி முடிச்சு எடுத்துட்டு 13 லைன் முடிச்சுட்டு காட்டுறேன் வாங்க. நாம் இப்போ எடுத்து வச்சுருந்த 30 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து சென்ட்ரல் நாட் போட்டிருந்த இடம். அதுக்கு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து கருப்பு ஒயர் 1.5 கட்டு தான் இருந்துச்சு. அது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து மேலே ஒரு லைன் வெள்ளையும் கீழே ஒரு லைன் வெள்ளையும் பேஸ்மெண்ட்லேயே போட்டிருக்கேன். நம்ம பேக்கை முழுக்க சிவன் கண்ணாக தான் வளர்த்து கொண்டு வர போகிறோம். அதனால் கடைசி லைனை மட்டும்
ஒரு லைன் நான் வெள்ளையில் போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஒயர் இருந்தால் நீங்கள் முழுசுமே கருப்பு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். பேஸ்மெண்ட் முழுக்க சாதாரண ஸ்கொயர் நாட்டில் பின்னிருக்கோம். இனிமேல் வரப்போகிறத சிவன் கண் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி வெள்ளை கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. எப்படி ஜாயின் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த பையன் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் கொண்டு வர போகிறோம். முழுக்க முழுக்க சிவன் கண்ணில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரப்போகுது. அதனால் நீங்கள் எந்த இடத்துல வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். கார்னரில் கூட ஜாயின் பண்ணலாம். நான் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 சென்டிமீட்டர் ஒயர் சொருவறதுக்கு மட்டும் விட்டுட்டு மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். கருப்பு ஒயர் மேலே போகிற ஒயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம ஸ்கொயர் நாட்டு தான் போட போகிறோம். ரெண்டாவது நாட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சிவன் கண் போடுவது எப்படி அப்படின்னே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மினி சிவன் கண் கூடையும் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இல்லைனாலும் இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டாவது ஒயரு. இதை வந்து ரன்னிங் ஒயரை மடிக்கக்கூடாது. ரெண்டாவது ஒயரை இப்படி உள்டாவாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த கீழே போகிற ஒயர் இருக்குது பாருங்கள், பள்ளமான பகுதி, அதை எடுத்து இந்த சைடு லூப்பில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு சிவன் கண் நாட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஒயரில் பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டோம், ஒரு சிவன் கண் நாட் போட்டோம். அடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் தான் போடணும். சிவன் கண் நாட்டில் இப்படி தான் வரும். ஒரு சாதா நாட்டு வரும், ஒரு ஸ்கொயர் நாட் மாறி மாறி வரும். இப்போ மூணாவது ஒயர் நம்மளுக்கு நார்மலான ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். நாலாவது நாட் போடுறோம் பாருங்கள். இந்த மேலே போகிற ஒயர், அடுத்த ஒயர்னுடைய மேலே போகிற ஒயர் எடுத்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து மடக்கி இந்த லூப்புக்குள்ளே பின்னோக்கி விடுங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை மேலே விட்டிங்கன்னா நம்மளுடைய சிவன் கண் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பின்னிட்டு வாங்க. இந்த கார்னர் திருப்புற இடம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் இதே மாதிரி பின்னிட்டு வாங்க. எப்பவும் போடுற மாதிரி தான் கார்னர் திருப்புறது. அங்கே வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்து இப்படியே ஒரு ஸ்கொயர் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டு அப்படி மாற்றி மாற்றி பின்னி கார்னருடைய டர்னிங் பாயினுடைய கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு ஸ்கொயர் நாட்டில் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் பின்னில் நம்ம சிவன் கண் நாட்டு தான் போட போகிறோம். எப்பவும் போடுற மாதிரி தான் பாருங்கள். இப்படி உள்ளே விட்டுட்டு இப்போ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த நாட் நாம் போடணும். அதுக்கு அப்படியே ரன்னிங் ஒயர் இனிமேல் வெட்ட மாட்டோம், அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரும். இது வந்து முதவே ஆல்ரெடி ஸ்கொயர் நாட்டில் தான் இருக்குது. இது சிவன் கண் நாட்டு இருக்குனால இதை ஸ்கொயர் நாட்டை தான் போடணும். நீங்கள் இந்த பின்னிட்டு இருக்க லைனுடைய கடைசி பின்னல் எது இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டு பின்னுவீங்க. இது சிவன் கண் நாட்டு இருக்குனால அடுத்தது வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் நாட்டில் வரும். இந்த ஒரு லைனில் மட்டும் உங்களுக்கு சிவன் கண் மாதிரி ஓட்ட தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம பேஸ்மெண்ட்டில் சிவன் கண் நாட் போடல, சாதாரண ஸ்கொயர் நாட்டே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு சாதா நாட் போட்டோம். அடுத்து வரல ஸ்கொயர் நாட் போடணும். இந்த ஒரு லைன் வெள்ளையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 பார்டர்லையும் கொடுத்துருக்கேன். பேக் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஸ்கொயர் நாட் இருக்குது. அடுத்த நாட் நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோம். இதே மாதிரி 4 கார்னரும் திருப்பி எப்பவும் போடுற நார்மல் கூடையில் போடுற மாதிரி தான் 4 கார்னரையும் திருப்பிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வாங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி அடுத்த லைன் கொண்டு போகிறதுங்கிறத காட்டுறேன். இப்படியே பின்னி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நாம் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம விட்டுட்டு போன ஒயர் விட்டுட்டு இதே இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஆரம்பித்தது வந்து பேசிக் நாட்டில் ஆரம்பித்தோம். ஆனால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த பேசிக் நாட்டை நம்ம ஏணிப்படி முடிச்சியாக போடணும். இந்த மேலே போகிற ஒயரை இப்படி கீழே தள்ளுங்க. தள்ளும்போது லூஸ் கிடைக்கும். இதை மேலே தள்ளினீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூப் கிடைக்கும். இந்த லூப்பை கையில் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை அப்படியே மடைச்சி பின்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூப் கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த லூப்பை எடுத்து விட்டுருக்க லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு இந்த எடுத்து விட்டுருக்கிற மேலே போகிற ஒயரை, கருப்பு ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதுனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன் வந்து தூக்கிட்டு இருக்காது, படிஞ்சு வந்திருக்கும். ஆரம்பிச்ச இடம் எது முடிச்ச இடம் எதுன்னு தெரியாமல் படிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இது சிவன் கண் கூடை அப்படிங்கிறதுனால சிவன் கண் கூடையாக இருந்தாலும் எந்த கூடையாக இருந்தாலும் நம்ம முடிச்ச லைன்லேயே ஆரம்பிக்க மாட்டோம். அடுத்த லைனில் தான் பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த பேசிக் நாட்டை விட்டுருங்க. அதாவது மொத நம்ம எடுத்து விட்ட ஒயரை விட்டுட்டு அடுத்த நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண் நாட்டாக தான் இருக்குது. இந்த சிவன் கண் நாட்டை நீங்கள் சாதாரண ஸ்கொயர் நாட்டாக போட்டுக்கிறீங்க. அப்படி தான் போடணும், அப்படி தான் வரும்.
இப்போ இந்த நாட் வந்து அடுத்த லைனுடைய முதல் லைனாக வந்துடும். அப்போவும் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சிவன்கண் நாட் இருந்துச்சு, ஸ்கொயர் நாட் போட்டோம். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஸ்கொயர் நாட் இருக்குது, இதை சிவன்கண் நாட்டை மாற்றுவீங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா சிவன்கண் நாட்டு இருந்தால் நம்ம சாதா நாட் போடணும், சாதா நாட்டு இருந்தால் சிவன்கண் நாட் போடணும். இதே மாதிரி வளர்த்து இந்த பேக்கை 27 லைன் வரைக்கும் நீங்கள் வளர்த்து கொண்டு வாங்க. எல்லா இடத்துலையும் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு முடிக்கிற இடத்துல பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் லைனில் சிவன்கண் தெரியல, ஆனால் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், 2 கருப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது சிவன்கண் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போ வெள்ளை நாட்டில் நம்மளுக்கு சிவன்கண் கிடைக்கும். இது ஒரே கலராக போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிவன்கண் வந்திருக்கு, இந்த இடத்துல சிவன்கண் வந்திருக்கு, மாற்றி மாற்றி வரும். முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்து 26 லைன் பின்னியிருக்கோம். எண்ணி பார்த்துங்க, 26 லைன் பின்னிட்டு லாஸ்ட் பின்னல் இந்த இடத்துல வந்து நம்ம நார்மல் நாட்டில் இருக்கோம். கடைசி பின்னல் நம்மளுக்கு சிவன்கண் நாட்டாக வரப்போகுது. சிவன்கண் நாட்டு எப்பவும் போடுற மாதிரி போட்டுருங்க. ஒயரும் கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இப்போ போட்டுட்டோம். இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது முதவே ஒருக்கா காட்டிட்டு இப்போ ஒருக்கா பாருங்கள். இப்போது இது வந்து நம்மளுடைய ரன்னிங் ஒயரு. இப்போ இதில் லாஸ்ட்டு பின்னலுடைய மேலே போகிற ஒயரை அப்படியே பின்னோக்கி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லூப் கிடைக்கும். இதை மேல் நோக்கி இது தள்ளிக்குங்க. தள்ளினா இதோடைய மேல் லூப் கிடைக்கிது பாருங்கள். இதில் நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்ட் கையால் மடித்து பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். இதை வந்து இந்த எடுத்து விட்ருக்க லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போயிற ஒயரை எடுத்து மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இழுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏணிப்படி முடிஞ்சிருச்சு. இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால இந்த பேக் வந்து ஒரே ஈவனாக முடிஞ்சிருக்கும். இப்போ எப்பவும் போல் இந்த ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. ஒரு 5-6 சென்டிமீட்டர் விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு பேக்கை இப்படியே சொருவது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பேக்கை திருப்பிக்கிட்டு சொருகலாம். திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பேக்கை முழுசாக திருப்பிட்டோம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு கொண்டு வந்தது பாருங்கள். இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே சைடாக வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரை நீங்கள் சொருவி விட்டுருங்க. வெட்டி விட்டுருக்க ரன்னிங் ஒயரை அது கூட போகிற லைன்லேயே வந்து சொருவி விட்டுருங்க. ஒரு 3 பின்னல் வரைக்கும் சொருவி விட்டால் போதும். ஃபஸ்ட் லைனில் சொருவி விட்டுருங்க, சரியாக போயிடும். அடுத்தது இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயர் நம்ம சொருகணும். இது நம்முடைய லாஸ்ட்டு பின்னல் 1 2 3 மூணாவது பின்னலில் தான் நீங்கள் சொருகணும். அப்போ தான் வந்து ஒரு லைன் மடங்கி வந்து வாப்பாடு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு லைன் சொருகிட்டு முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் எவ்வளோ தூரம் வருதோ சொருகிருங்க. இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். 3வது லைனில் சொருகியிருக்கோம். இதே மாதிரி சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒயரையெல்லாம் உள்பக்கம் சொருகி கரெக்டாக வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம கைப்பிடி பின்ன போகிறோம். கைப்பிடி வந்து நான் வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். கைப்பிடி பின்னுவது எப்படி அப்படின்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளேலிஸ்ட்டில் 4-5 வெரைட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் உருட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறேன். கருப்பும் சாண்டல் கலரும் கலந்த மாதிரி கைப்பிடி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கைப்பிடியை நம்ம பேக் பின்னி முடிச்சிட்டோம். கைப்பிடியும் போட்டோம். கைப்பிடியும் முறுக்கு கைப்பிடி தான் பின்னியிருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா குமிழ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவினருக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் தான் அடுத்தடுத்த வியூவர்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.